பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற அருமையான நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமர் 8:28 சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மாசத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு மிக அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் வேதனை தரக்கூடியதாகவும், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு என்று சொல்லி நீங்கள் மிகுந்த மன கஷ்டத்தோடு கூட நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு என்ன நடந்தாலும் அவைகளை நன்மையாக மாற்றி தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதை குறித்து வேதனைப்படாதிருங்கள், நடந்ததை குறித்து வேதனைப்படாதிருங்கள். நம் ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகம புஸ்தகத்தில் 12:13 அருமையான ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் ஆபிரகாம் என்ற நம்முடைய முற்பிதாவை பற்றி அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நீ என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள், அதனாலே என் சகோதரி என்று சொல், அது எனக்கு நன்மையாக இருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் கடைசியிலே அவர் சொன்னது அது சோதனையாக முடிந்தது, நன்மையாக முடியாமல் சோதனையாக முடிந்தது. காரணம் என்ன? நீங்களும் நானும் ஒரு நன்மையை திட்டமிடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை திட்டமிட வேண்டும். ஆபிரகாம் நினைத்தார், இப்படி சொன்னால் நமக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி. கிடையவே கிடையாது. ஆண்டவர் தான் சகலத்தையும் நன்மைக்கு எதுவா நமக்கு மாற்றுகிறார். அதே போல பாருங்க, ஸ்தோத்திரம், நம்ம சில நேரத்தில் உலகத்தில் இவங்க நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உபாகமம் 23:3-6 வசனங்கள் சொல்லுகிறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. உன் ஆயுள் நாட்களையும் ஒரு காலும் அவர்கள் உன் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆயுள் உள்ளளவும் ஒரு காலும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே அப்படின்னு சொல்றார். அப்போ உலகத்திலையும் இவர் எனக்கு நன்மை செய்து விடுவார், அவர் எனக்கு நன்மை செய்து விடுவார் என்று சொல்லி நீங்க அவர்கள் நிமித்தம் நன்மையை தேடாதீங்க. அது நமக்கு கண்ணியாக அமைந்துவிடும். நீங்களும் நன்மையை திட்டமிடாதிருங்கள். ஆபிரகாம் அப்படித்தான், இப்படி செய்தால் எனக்கு நன்மை வரும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டார். அது அவருக்கு நன்மையாக முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்கலாம். நன்மையை பிதாவாகிய தேவனே நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆகவே நன்மையை கொடுக்கிறவர் கர்த்தர், நன்மையை உருவாக்குகிறவர் கர்த்தர். நாம் தேடுகிற பிரகாரம் அல்ல. உலகத்திலே நாம் தேடுவோமானால் அது நமக்கு நன்மையாயிருக்காது. நாம ஒரு நன்மையை உருவாக்குவோமானால் அது நன்மையாக இருக்காது. தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி நாம் காத்து பொறுத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் ஒரு 3 தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க.
அந்த மனுஷர்களுக்கு நடந்ததெல்லாம் தீமையாக நடந்தது. ஆனா எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவா மாற்றி கொடுத்தார். பாத்தீங்களா? இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் தீமைக்கு ஏதுவா நடக்கிறது போல இருக்குது. புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அழுதுகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் இதை நன்மைக்கு ஏதுவா உங்களுக்கு மாற்றி தர முடியும். அந்த 3 மனிதர்கள், 3 தேவ பிள்ளைகள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, யோசேப்புக்கு அப்படி சகோதரர்கள் எல்லோரும் தீமை செய்ய பார்த்தாங்க. தீமைக்கு மேல தீமை. குழியில தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு அவனுடைய அலறுதல், அவனுடைய கதறுதல், அழுகை எல்லாவற்றையும் காதில் வாங்காதபடி உட்கார்ந்து உணவருந்து கொண்டிருந்தார்களாம். அதுதான் உலகம். பாத்தீங்களா? யோசேப்புக்கு கூட பிறந்தவங்களால தீமை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த யோசேப்பை கர்த்தர் மறக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் தீமை நினைத்து குழியில தூக்கி போட்டு அந்த இஸ்மவேலரிடத்துல விற்று போட்டார்கள். அவன் வெகு தீமை அனுபவித்தான். எகிப்திலே போய் அடிமையா இருந்தான். பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில இருந்தான். அவன் நினைச்சா தேவனை விட்டு விலகுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தது. ஆனால் அந்த மனிதனோ ஒன்று நினைத்தான், தேவன் தீமையை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் உனக்கு வந்திருக்கிற தீமையை சீக்கிரமாக நன்மைக்கு ஏதுவாக மாற்றப் போகிறார். ஆகவே கலங்காதீங்க, ஆண்டவற்றை விசுவாச அறிக்கையிடுங்க. என் தேவன் இப்பொழுது இருக்கிற இந்த தீமையை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். முழு எகிப்திற்கும் ஆண்டவர் யோசேப்பை அதிபதியாக மாற்றி தன் சகோதரர்களுக்கும் தன் சகோதரருடைய பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும்படி கர்த்தர் வைத்தார். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதுக்கு வந்த தீமையை நன்மையாக மாற்றினார். வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஊழியத்திற்காக ராஜாவாய் இருக்கும்படி ஆண்டவர் அருமையான தாவீதை அழைத்தார். சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணின உடனே அவருக்கு ஒரு சொப்பனம் காண்கிறது போல இருந்திருக்கும். ஓ, நான் இந்த தேசத்தின் ராஜாவா என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? 12 ஆண்டுகள் காடுகளிலே ஓடி அலைந்து ஒளிந்து மிக பாடுபட்டார். மிகுந்த பாடுபட்டார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட 400 பேர் வந்து சேர்ந்தார்களாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22:1 சொல்லுகிறது, தாவீதும் அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். பாருங்க, அவன் ஓடி காட்டுக்குள்ள சென்ற போது அவன் நல்ல மனிதர்கள் அவனோடு கூட வந்து சேரவில்லை. அவ்வளவு பேரும் ஒடுக்கப்பட்டவங்க, அவ்வளவு பேரும் கடன்பட்டவங்க, அவ்வளவு பேரும் முறுமுறுக்கிறவர்கள். பாருங்க, ஒரு மனுஷன் என்ன செய்வான் பாருங்க. ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி விட்டார். ஆனால் ஊழியத்திற்கு பதிலாக, ராஜபாரத்துக்கு பதிலாக காடுகளிலே அலைய வேண்டிய நிலைமை. கூட இருக்கிறதோ ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். தீமையான சம்பவங்கள் தாவீதை சூழ்ந்து கொண்டது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஊழியர்கள் இவனமாய் சொல்லுகிறார்கள், அவ்வளவு பேரையும் உட்கார வைத்து அவன் இவனமாக நடத்தினானாம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவனுக்கும் கடன்பட்டவனுக்கும் முறுமுறுக்கிறவனுக்கும் விசுவாச வாழ்க்கையை தாவீது கற்றுக் கொடுத்தான். அது பிற்காலங்களில் அவன் தேசத்திற்கு ராஜாவாக திரும்பும் போது ஒடுக்கப்பட்டவர்கள் யார், கடன்பட்டவர்கள் யார், முறுமுறுக்கிறவர்கள் யார் என்று அறிந்து நன்மை செய்வதற்கேற்ற நல்ல ராஜாவாய்
அந்த பிரயாணங்கள் அவனுக்கு நடந்தது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தாவீது 12 ஆண்டுகள் காடுகளிலே சுற்றி திரிந்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுத்தார். அது தாவீதுக்கு ஆசீர்வாதமான நாளாக பிற்காலங்களிலே அது அமைந்தது. மூன்றாவது வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம் ஆகார். அந்த ஆகார் என்ற தாய், அங்கே ஸ்தோத்திரம், அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் 16:6 வாசிக்கிறோம். தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறார்கள். ஏனென்றால் கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் ஈசாக்கோடு கூட இஸ்மவேல் விளையாடி கொண்டிருக்கும் போது அருமையான சாராய் சொன்னார்கள், இனி இவன் தாயும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி விரட்டி விட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆகாருக்கு தீமைக்கு மேலே தீமை நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் அலைந்து கதறி கண்ணீரோடு என் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அலைந்த ஆகாரை கர்த்தர் கண்டார். கண்டு அந்த பிள்ளைக்கு தண்ணிக்காக ஒரு ஊற்றை காணும்படி கர்த்தர் செய்தார். அது கடைசி நாட்கள்ல என்னவாயிற்று? அது ஒரு ராஜ்யமாய் மாறினது. அருமையான இஸ்மவேல், அருமையான ஆகார், அந்த குடும்பம் மிக திரளாக ஒரு பெரிய ஜாதியாக வளர்ந்து நன்மைக்கு ஏதுவாக மாறிற்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தாவீதுக்கு வந்த தீமை நன்மைக்கு ஏதுவாக மாறிற்று. ஆகாருக்கு வந்த தீமை நன்மைக்கு ஏதுவாக மாறிற்று. யோசேப்புக்கு வந்த தீமை நன்மைக்கு ஏதுவாக மாறிற்று. இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற அநேக தீமைகளை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவா மாற்றுவார். உங்களுடைய தொழில நன்மைக்கு ஏதுவா மாற்றுவார். உங்க வேலைகளை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவா மாற்றுவார். உங்க பிள்ளைகள் நன்மைக்கு ஏதுவாக மாறுவார்கள். கவலைப்படாதீங்க. ஏசப்பா சமூகத்துல நீங்க காத்திருங்க. அருமையான யோசேப்பு கர்த்தரை விட்டு பின்வாங்கல. அருமையான தாவீது பாடுகள் மத்தியில தேவனுடைய அந்த கட்டளைகளை கடைபிடித்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆகார் சொன்னார்கள், என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொன்னார்கள். இவருடைய வாழ்க்கை மாறிற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீ கேட்கலாம், என் வாழ்க்கை மாற நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடந்து இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதரனே, நீ உன்னுடைய வாழ்க்கையில தீர்மானத்தை எடுக்கும் போது கர்த்தர் தீர்மானத்தை எடுக்க ஒப்புக்கொடு. நீ எடுக்காத. நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா நான் எப்படி நடக்கணும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அன்பு கூறும் போது, அவர் உங்களுக்கு தீமைகளை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். உங்க தொழில்களிலே நன்மை செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே நன்மை செய்வார். கர்த்தருக்காக காத்திருங்கள். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான ராஜாவே, அப்பா ஸ்தோத்திரம். தீமைக்கு மேல தீமை அனுபவித்து கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதே போல உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க பிள்ளைகளுடைய தொழில்கள், உங்க பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், வருமான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் பற்றிருக்கிற தீமைக்கு பதிலாக சகல காரியத்தையும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. உங்க கரத்துல தாழ்த்துகிறேன். அருமையான யோசேப்புக்கு நன்மை செய்தீரே, அருமையான தாவீதுக்கு நன்மை செய்தீரே, அருமையான ஆகாருக்கு நன்மை செய்தீரே, உங்க பிள்ளைகளுக்கும் நீர் நன்மை செய்வீராக. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.